சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகிலேன் இறைமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி கருட புராணம் இறுதி பாகமாகிய 5வது பாகத்தை தொடங்குகிறேன். கருட புராணம் வரிவிடாமல் நான் சொல்லிவிடவில்லை. எவ்வளவோ விஷயங்கள் விடப்பட்டிருக்கின்றன. எல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறதா இருந்தால் 15 பாகம் 20 பாகம் போகும். முக்கியமானவற்றை மட்டும் தொட்டு காட்டியிருக்கிறேன். இப்போது 47வது அதிகாரம் பார்க்க இருக்கிறோம். இந்த 47வது அதிகாரத்திலே பெருமாள் கருடன்ட்ட பேசுகிற போது தன்னுடைய கோபத்தை சிலர் அதிகம் தூண்டுகிறார்கள், அவர்களுக்கு நரகத்திலிருந்து மீட்சியே இல்லை என்று கூட சொல்லலாம் என்று சில பேரை குறிப்பிட்டார். இவர்கள்லாம் வைத்தரணி நதியிலேயே கிடப்பார்கள் என்று கொஞ்சம் கோபமாக பேசுகிறார். முதல்ல கூட்ட சாட்சி 14வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கூட்ட சாட்சி அப்படின்னா பொய் சாட்சி சொல்கிறவன். பெருமாளுக்கு ஒரு குணம் என்னென்னா வாக்கு மாறக்கூடாது, வாக்கு சுத்தம் வேணும். பொய் பேசுகிறது பெருமாளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரே ஒரு தடவை சரணடைஞ்சாலும் போதும், அவனை நான் காப்பாற்றுவேன், சொன்ன வாக்கு மாற மாட்டேன். ஏத்தத் விரதம் அம்ப, சரணம் என்று வந்து அடைந்தவனை காப்பாற்றுவது என்னுடைய விரதமாக நான் மேற்கொண்டிருக்கிறேன்கிறேன். அதனால் முன்ன ஒன்று சொல்கிறது பின்ன ஒன்று சொல்கிறதுங்கிறது அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு மற்றவங்க அது செய்தாலும் பிடிக்காது. வாக்கு மாறுறதுன்னா அவருக்கு ரொம்பவும் கோபம் வரும். கோர்ட்டில் பகவத்கீதையை காட்டி அது மேலே கை வச்சு சத்தியம் வாங்குகிறான். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமே இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணுறான். சத்தியம் பண்ணிவிட்டு பொய் சாட்சி சொல்கிறான். பார்க்காததை பார்த்ததாக சொல்கிறான், பார்த்ததை பார்க்கலைன்னு சொல்கிறான், கேட்டதை கேட்கலைன்னு சொல்கிறான், கேட்காததை கேட்டதாக சொல்கிறான். இந்த பொய் சாட்சி சொல்கிறவங்களை என்னால் ஜீரணம் பண்ணிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு கருடாழ்வார்கிட்ட சொல்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோர்ட்டில் ஒரு பொய் சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, அப்புறம் தொழிலே நடக்காதுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பகவான் என்ன நினைக்கிறார் அதை பற்றின்னு பார்க்கணும். அதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். அப்புறம் ஸ்லோகம் 18 கிருபணகா, அதாவது தான தர்மமே பண்ண மாட்டேன், என் கையை விட்டு காசு போகக்கூடாது, சாமிக்கு மாலை போட சொல்லிட்டீங்க, அந்த மாலை சிரசிலேயே நுழைய மாட்டேங்குதுங்க, ரொம்ப சின்ன மாலையாக இருக்குது, இதுக்கு அடுத்த சைஸ் பெரிய மாலை வாங்கினா தான் விக்கிரகத்துக்குள்ளே நுழையும், உங்கள் முன்னோர்கள் செய்து வந்திருக்காங்க, கொஞ்சம் பெரிய மாலையாக வாங்குங்கன்னா அதெல்லாம் முடியாது, இவ்வளோதான் எனக்கு பட்ஜெட்டு, தலையில் நுழையலைன்னு சொன்னால் சும்மா தோளில் போடு இல்லை கையில் மாட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிறருக்கு உதவி செய்கிற விஷயத்துலேயும் ரொம்ப கையிறுக்கமாக இருக்காங்க. தினமும் பணத்தை எண்ணி எண்ணி பார்த்துக்கிறாங்க. பணம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சந்தோஷம்.
அதை அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, மற்றவங்களும் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு கிருப்பணர்கள்னு பேர். இவங்களை நினச்சா எனக்கு ஆத்திரமாக வருதுன்றார். அப்படி என்னடா உனக்கு பணத்து மேலே வெறி? பணம் எதுக்காக ஏற்பட்டது? மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு காரணி. சாப்பாடு வாங்கணும், துணி வாங்கணும், நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கணும். அதுக்காக பணம் என்பது சமுதாயத்தில் குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏஜெண்ட்டு, அவ்வளோதான். அதில் எனக்கு இவ்வளோ பணம் இருக்கணும், மற்றவங்களை விட என்கிட்ட அதிக பணம் இருக்குங்கிற பெருமை எனக்கு வேணும் அப்படின்னு அதுக்காக கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு ஈவிரக்கமற்ற கொடுமையான மனதை வளர்த்து கொள்ளுகிறார்கள், கருமித்தனத்தை வளர்த்து கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கும் நான் நரகத்திலிருந்து மீட்சியை கொடுப்பதில்லை என்கிறார். அப்புறம் அதே 18வது ஸ்லோகத்தில் நாஸ்திகா, கடவுளே இல்லைன்னு சொல்கிறான். கடவுளே இல்லை போ, தானும் கும்பிட மாட்டான், கும்பிட்றவனையும் கேலி பண்ணும். ஒரு மனிதனுக்கு மூச்சு விடுற சுவாசத்தை கொடுக்கறது பகவான், கை கால் உடம்பு கொடுக்கறது பகவான், அன்னாடம் சாப்பிட்றதுக்கு சோறு கொடுக்கறது பகவான், ஒரு தாய் தகப்பனை கொடுக்கறது பகவான். இந்த உலகத்தில் அவன் பார்க்குற எல்லாமே பகவான்கிட்ட வாங்கினது ஒரு பிச்சை. அவனுக்கு நீ நன்றி நினைக்க வேண்டாம். அவன் இருக்கானாவது ஒத்துக்கலாம்ல. அப்படி ஒருத்தனே இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்ன? உனக்கு எல்லாம் லைஃப்பில் நார்மலாக நடக்க போய் தானே உனக்கு அந்த கொழுப்பு வருது. அதனால் இவர்கள் மேல் நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன். நரகத்தில் இவர்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இது ஸ்லோகம் 18 வருது. இதே மாதிரி 17வது ஸ்லோகத்தில் ஒன்று சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார்? பிராமணோ மாம்சபோஜனகா, பிராமண குலத்தில் பிறந்து இறைச்சி உணவு உண்கிறவர்கள், அசைவம் சாப்பிடுகிறவர்கள். இதுக்கு முந்தின ஜென்மங்களில் நீ வேட்டைக்காரனாக இருந்த, சத்திரியனாக இருந்த, மீனவனாக இருந்த, என்னவோ ஜாதியில் பிறந்தே அப்போ கண்டதை பிடிச்சே சாப்பிட்டேன். சரி, அது ஜாதி தர்மம்னு விட்டுட்டேன். ஆனால் பிராமண ஜென்மம் என்பது பல ஜென்மங்கள் தாண்டி சத்வகுணம் தலையெடுத்த ஒரு ஜென்மம். அப்போ அதில் ஜீன்லேயே மன அடக்கம், தியாகம், பக்தி, ஆஸ்திகம், விஸ்வாசம், தெய்வ சாதனை இதெல்லாம் அடங்கியிருக்கும். அப்படிப்பட்ட ஜென்மாவில் போய் பிற உயிர்களை துடிக்க துடிக்க கொல்வதற்கு நாம் காரணமாக இருந்து நம்ம அசைவ உணவு சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா, ஒரு குற்றத்தை ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் பையன் செஞ்சான்னா சரி, சின்ன பையன் விட்டுறலாம். ஒரு கல்லூரி பேராசிரியர் பண்ணார்னா அவருடைய கல்விக்கும் தகுதிக்கும் அது பொருத்தமன்று. அது மாதிரி உன்னுடைய ஆன்மீக தரம் என்ன, நீ செய்கிற காரியம் என்ன என்று இவர்களையும் நான் நெடுங்காலம் தண்டிக்கிறேன் என்று சொல்கிறார். இது 47வது அத்தியாயத்தில். அதுக்கப்புறம் அவர் 48 எல்லாம் மனிதர்கள் இறந்த பிறகு ஐயோ நம்ம அந்த புண்ணியம் பண்ணியிருக்கலாமே, இந்த பாவம் பண்ணிட்டோமே என்று நினைத்து வருத்தப்படுகிறார்கள். ஆனால் அது காலங்கடந்த வருத்தம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு 49வது அத்தியாயம், இதுதான் கருட புராணம் பிரேத காண்டத்தில் கடைசி அத்தியாயம். அதில் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, கருடாழ்வார்கிட்ட அங்கலாய்த்து கொள்கிறார். அதாவது ஒரு புலம்பல், இந்த மனிதர்கள் இப்படி அறிவுகட்டு அலைகிறார்களே என்று தன்னுடைய மனக்குறையை கொட்டி தீர்த்து கொள்கிறார். இதில் ஒரு தனித்துவம் என்னன்னா,
பகவத்கீதையில் கூட கிருஷ்ணன் அர்ஜுனன்கிட்ட மனம் விட்டு பேசுகிறான். அதுவும் ஒரு சம்பாஷணை தான். அர்ஜுனனும் கேள்வி கேட்குறான், அவனும் பதில் சொல்கிறான். ஒரு கருத்து பரிமாற்றமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கருட புராணம் 49வது அத்தியாயத்தில் பெருமாள் மனம் விட்டு பேசின மாதிரி வேறு எந்த சாஸ்திரத்தில் இன்றைக்கி பார்க்க முடியாது. அவர் இந்த மனிதர்கள் செய்கிற தவறுகளை, பாவங்களை பற்றி எவ்வளவு மனம் விட்டு கருடனிடம் புலம்புகிறார் என்பதை அதை படித்து பார்த்தால் தெரியும். ஒரு மகனுடைய கெட்ட நடவடிக்கைகளை பற்றி ஒரு தகப்பன் தன் மனைவியிடம் அந்தரங்கமாக புலம்புவது போல இருக்கிறது. கருடாழ்வாரே இஸ் டேக்கிங் இன்டு கான்ஃபிடென்ஸ், மிக நெருக்கமாக அந்தரங்கமாக தன் கருத்துக்களை பரிமாறுவது போல வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார். அதில் அது பெரிய அத்தியாயமாக இருக்குது, கடைசி அத்தியாயம். சில முக்கியமான ஸ்லோகங்களை சொல்கிறேன். ஸ்லோகம் 13, அதில் அவர் சொல்கிறார், 84 லட்சம் சரீரங்களிலே மனித சரீரத்தில் தான் ஞானம் என்ற பகுத்தறிவு கொடுக்கப்படுகிறதுங்கிறார். சரீரம்னா ஈ, எறும்பு, வண்டு, மூட்டைப்பூச்சி, புலி, சிங்கம், குரங்கு, நாய், பூனை, மரம், செடி, கொடி, இதெல்லாமே உடல்கள் தான், சரீரங்கள் தான். இந்த ஜீவாத்மா இத்தனை லட்சக்கணக்கான சரீரங்களுக்குள்ளே புகுந்து புறப்பட்டு தான் பிறகு மனித சரீரத்துக்கு வருது. 84 லட்சம்னு சொல்கிறார். அந்த சரீரங்கள் எல்லாவற்றிலும் ஆத்மா அறிவு ஒடுங்கி இருக்கிறது. தன்னை பற்றியோ தன் சூழலை பற்றியோ சிந்திப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு பிறவி. ஆனால் இந்த மனித சரீரத்தில் தான் நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய பக்குவம், தீயவற்றை புறக்கணித்து நல்லவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுக்கும் மனத்துணிவு, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அதை அவன் பயன்படுத்துறதில்லை. அவன் வாழ்கிற வாழ்க்கை முறை விலங்குகளைப் போலவே இருக்கிறது பல விஷயங்களில். அப்போ தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அரிது அரிது மாண்டராதல் அரிதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உடல் இவனுக்கு கொடுக்கப்பட்டும் கூட இவனுக்கு அதை பயன்படுத்த தெரியலையே. ஸ்லோகம் 14 சொல்கிறார், 1000 கோடி ஜென்மங்கள், இந்த 84 லட்சம் சரீரங்களில் 1000 கோடி தடவை மாறி மாறி பிறந்த பிறகு தான் மனித சரீரத்துக்கே ஒரு ஆத்மா வருதான், என்ட்ரி இன்டு ஹியூமன் பாடி. அப்போது அந்த உடலுடைய அருமை என்னங்கிறத அது பிறப்புக்கு முன்னால் உணரும், செத்த பிறகு உணரும். ஆனால் அந்த சரீரத்தோடு இருக்கிற போது அதை உணர்றதில்லை. இப்போ நாமே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போமே. இப்போ விலங்குகளில் யானை மனிதனை விட பன்மடங்கு பெருசு, பலசாலியான மிருகம். சிங்கம் ரொம்ப வலுவானது. புலி அப்படி தான். எவ்வளவோ பயங்கரமான பிராணிகள்லாம் இருக்குது காட்டில். ஆனால் அவற்றையெல்லாம் மனிதன் அடக்கி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிடறான். அவன் சொன்ன வேலைகளை அவை செய்யும்படி பண்ணிடுறான். காரணம் அந்த அறிவினால் தான். அப்புறம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, இந்த கை அமைப்பை எடுத்துக்கங்க. இப்போ புலி, சிங்கம், யானை இவற்றுக்கெல்லாம் இந்த முன்னங்கால் 2 தான் நமக்கு கைக்கு சமமாக சொல்லலாம். இப்போது நீங்கள் மருத்துவர்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கை அமைப்பு எப்படி இருக்குது, இங்கே தோள் பட்டையிலிருந்து முழங்கை வரைக்கும் ஒரு எலும்பு தான். ஆனால் இந்த முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும், 2 எலும்பு இருக்கும். எதுக்கு 2 எலும்பு அப்படின்னா, இந்த கையை இப்படி திருப்பலாம், அப்படி திருப்பலாம். இது விலங்குகளால் முடியாது. குரங்குக்கு ஏறக்குறைய அந்த அமைப்பு இருக்குது, பட் நாம் பயன்படுத்துகிற அளவு அது பயன்படுத்த முடியாது.
இந்த 5 விரல்கள், இதை வச்சு நீங்கள் சிற்பம் செதுக்கலாம், சித்திரம் வரையலாம், எழுத்து எழுதலாம், சாப்பாடு சாப்பிடலாம், பிசையலாம், தொடலாம், தடவலாம், பிடிச்சு ஆட்டலாம், பல வகையிலையும் பயன்படும். மல்டி பர்பஸாக இருக்குது இந்த கையுடைய அமைப்பு. ஒரு முதுகில் அரிக்குது சொரிஞ்சுக்கலாம், காலில் அரிக்குது சொரிஞ்சுக்கலாம். இந்த விலங்குகளுக்கு இந்த வசதி இல்லாமல் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ பாடுபடுது தெரியுமா? வீடு கட்டுறதுக்கு பறவை, இப்போ தூக்கணாங்குருவி இருக்குது, அது தனக்குன்னு ஒரு வீடு கட்டுது, வெறும் மூக்காலேயே கட்டுது. ஆனால் தூக்கணாங்குருவி கூடு இருக்கே, அது தீஃப் ப்ரூஃப் இல்லை. மழை வெயிலுக்கெல்லாம் அது பாதிப்பு உண்டு. பாம்புகள் திடீர்னு உள்ளே புகுந்து முட்டையை சாப்பிட்டு போயிடும். மரமேறும் புலிகள் இருக்கின்றன, அவை குஞ்சுகளை சாப்பிட்டு போயிடும். பெரிய பருந்து போன்ற பறவைகள், அவைகள் மூக்கை உள்ள விட்டு குஞ்சுகளை சேதப்படுத்திடும். அப்போது பறவைகளுடைய வீடுகள் செவ்வையாக அமைய முடியாமல் போக காரணம் நமக்கு இருக்கிற இந்த 10 விரல் 2 கை இல்லாதனால. மனுஷனுக்கு இந்த உறுப்புகளும் அறிவும் இருக்கிறதுனால எத்தனை விதமான கட்டடங்கள், 100 மாடி கட்டடங்கள் கூட கட்டுறான். பூட்டுகள் போடுறான், கதவுகள் போடுறான், பூட்ட பிறர் திறக்க முடியாதபடி யுக்திகள் பண்ணுறான். அதில் எவ்வளோ வசதியாக வாழ்கிறான். ஒரு வெயில் காலத்தில் குளிர் ஏற்படுத்திக்கிறான், குளிர் காலத்தில் வெயில் ஒரு உஷ்ணத்தை ஏற்படுத்திக்கிறான். சமையல், சாப்பாடு, ருசின்னு எடுத்துக்கிட்டால் 6 வகையான ருசி. அப்புறம் அதில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் எத்தனையோ விதமான டேஸ்ட்டு. சமையல் நிகழ்ச்சின்னு ஒவ்வொரு டிவி சேனல்லையும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. 100கணக்கில் 1000கணக்கில் விதவிதமாக போடுறாங்க. இதெல்லாம் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் முடியாதே, மனுஷனுக்கு தானே முடியும். சங்கீதம் கேட்க, சினிமா பார்க்க. இந்த உடம்பானது எவ்வளவு வசதியாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆண் பெண் உடலுறவு கூட மனித சரீரத்தில் அனுபவிக்கிற அளவு ஒரு திருப்தி மற்ற விலங்குகளால் அனுபவிக்க முடியாது என்கிற வகையிலே உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனிதன் யோசித்து பார்க்குறதில்ல. எதிரிகள் வந்தால் தற்காப்புக்குன்னு சொல்லி ஒரு கோட்டை சுவர் கட்டிக்கலாம், படைகள் செய்யலாம், ஆயுதங்கள் செய்யலாம், குண்டுகள் செய்யலாம், படைகளுக்கு தலைமை தாங்கலாம். இது எதுவுமே விலங்குகளுக்கு முடியாது. காட்டில் இருக்கிற விலங்குகள் நாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் நிம்மதியாக கவலை இல்லாமல் இருக்குன்னு. இல்லை, ஒவ்வொரு கணமும் அவைகளுக்கு மரண பயம். எந்த நிமிஷம் எங்கேருந்து ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இனத்துக்கும் அந்த பயம் இருக்குது. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சிங்கம் கொசு தொல்லை தாங்காமல் காடு காடாக வெக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்காது தெரியுமா? கொசுக்கள்லேருந்து தப்பிக்காதால முடியல. நாம் மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரு கொசு வலை ஏற்பாடு பண்ணிக்கிறான், ஜன்னலில் ஒரு வலை அடிச்சுக்கிறான், அப்புறம் மஸ்கிட்டோ லிக்விட் வச்சுக்கிறான், காயில் வச்சுக்கிறான். கொசுவை விரட்டுறதுக்கான யுக்திகள்லாம் தெரியுது. அப்போது தன்னை பாதுகாத்து கொள்ளவும், இஷ்டப்படி இன்பங்கள் அனுபவிக்கவும் வசதியான ஒரு உடலை கொடுத்து அதோட அறிவையும் வளர்த்துக்கொள், உன் ஆன்மாவை பற்றி நீ சிந்திப்பாயாகன்னு அதுக்கும் மார்க்கத்தை காட்டி சான்றோர்கள், ஆச்சாரியர்கள் புத்தகங்கள்லாம் கொடுத்தா அதை சும்மா தள்ளி விட்டுறான். குடும்பம் என்ற அமைப்பு, குடும்பத் தலைவர், ஒரு கட்டுக்கோப்பு, ஒரு அரசாங்கம் என்ற ஆட்சி, ஒரு அமைப்பு, இதெல்லாம் விலங்குகளுக்கு இல்லை. சும்மா ஏதோ ஒரு போலி தோற்றங்கள் இருக்கலாம். மனித குடும்பங்கள் மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் 50 பேர் 60 பேர் ஒரு தலைமை கீழே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்னாரை மணந்து கொள்ளுதல், இன்னாரை விட்டு விடுதல், இன்ன காரியம்தான் செய்தல், இப்படி எவ்வளவோ ஒரு கல்ச்சர்டு சொசைட்டி மனிதனுக்கு தான் உண்டு. வேறு பறவைகளுக்கு விலங்குகளுக்கு இல்லை. இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டும் கூட நாம் இத்தனை வகையினாலே விலங்குகளையும் பறவைகளையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அறிவோ
உணர்வோ அதை முறைப்படியாக பயன்படுத்தி நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கறையோ மனிதனுக்கு இல்லையே என்று பெருமாள் இந்த 49வது அத்தியாயத்தில் ரொம்ப வருத்தப்படுறார். இந்த ஸ்லோகம் 24 பாருங்கள். வியாக்ரீவ அஸ்தே ஜெகச்ச ஆயுர்யாதி பின்னகட அம்புவத்து நிக்னதி ரிப்புவத்து ரோகாகா. புலி மற்ற உயிர்களை கொல்லுவது போல முதுமை மனிதனை வாட்டுகிறது. மனிதனுடைய ஆயுள் ஒரு ஓட்டைப்பானையில் இருக்கிற நீர் ஒழுகுவது போல வெகு சீக்கிரம் தீர்ந்து போகிறது. ரிப்புவத்து ரோகாக எதிரிகளைப் போல பல்வேறு வியாதிகள் உடம்புக்குள்ளே புகுந்து மனிதனுடைய வாழ்வை சின்னாபின்னப்படுத்துகிறது. இதெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்குற ஒரு அச்சுறுத்தல்கள், ஒரு எச்சரிக்கை. டை நீ உன் இஷ்டப்படி ஓவராக போய்கிட்டுருக்க என்று நான் பயமுறுத்துகிறேன். ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியலையே. ஆன்மீகத்தை பற்றி அவன் அக்கறையே படுறதில்லை, தர்மத்தை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. 28வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, துன்பப்பட்டவர்களை பார்த்தும் இறந்து போகிறவர்களை பார்த்தும் வாழ்வில் நொடித்து போனவர்களை பார்த்தும் மனிதன் திருந்துவதில்லை, மோகம் என்ற மதுபோதையிலே மிதக்கிறான். ஒருத்தன் செத்து பணம் வந்து வீதியில் போனால் எவனோ சேர்த்துட்டான் போகிறான் சுடுகாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறானே தவிர நாளைக்கு நமக்கும் அந்த சாவு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு இல்லை. ஒருத்தனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அல்லது ஒருத்தன் பிஸ்னஸில் நொடிச்சு போகிறான், ஒருத்தனுக்கு குடும்பத்தில் சாவு நிகழுது, வீட்டுக்கு வீடு நடக்குது, செய்திகள் படிக்கிறோம். அது நாளைக்கு நமக்கும் வரும் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இல்லை. அவன் இஷ்டப்படி அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அது எப்படி இவ்வளவு பக்கத்தில் ஒரு குண்டு வெடிச்சும் கூட ஒரு மனுஷன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து ஓடிடுவோம் அப்படிங்கிற அறிவில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கானே, இது என்னது என்று அவர் அங்கே புலம்புறார். யுதிஷ்டிரன் யக்ஷகீதையில் யக்ஷன் கேட்குற கேள்வியில் ஒரு கேள்வி தான், என்னென்ன உலகத்தில் நீ பார்க்குற பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, அன்றாடம் மனிதன் வந்து சாகிறத பார்த்தும் தன் சாவை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கான் அவன் அப்படின்னு. நகுஷன்கிற பாம்பு பிடிச்சிக்குது தருமனை, அது வந்து பல கேள்வி கேட்குது. இவனுடைய தந்தையாகி யம தர்மராஜனே கேள்விகள் கேட்குறான். இந்த தர்மகீதையில் ஒரு இடத்துல வருது அப்படி, இது உலக அதிசயம் அப்படிங்கிறான். தினம் மனிதன் சாவதை பற்றி செய்தி காதலில் விழுந்தும் கூட மனிதன் தான் ஒரு நாள் சாகப் போகிறோம் என்ற ஒரு அச்சமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் பெரிய உலக அதிசயம் என்று யுதிஷ்டிரன் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறாரு 28வது ஸ்லோகத்தில். துன்பப்படுகிறவர்களையும் இறந்து போகிறவர்களையும் தொழிலில் நஷ்டப்பட்டு போகிறவர்களையும் பார்த்து மனிதன் தான் திருந்துவதில்லை, அவன் தன் இஷ்டப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்லோகம் 29. செல்வம் கனவு போல் மறைந்துவிடும், இளமை பூவை போல் வாடிவிடும், ஆயுள் மின்னல் போல் காணாமல் போய்விடும், இதை யாரும் உணர்வதில்லை. இப்போது பணக்காரன் ஆண்டியாகிறத பார்க்குறாங்கல்ல, நல்ல இளமையாக அழகாக இருக்கிறவங்க கிழவங்கிழவி ஆகிடுறாங்கன்னு பார்க்குறாங்கல்ல, நல்ல 80-90 வயசு வாழ்ந்தவன் திடீர்னு பொட்டுன்னு போயிடுறான்ல, அது பார்க்குறாங்கல்ல. பார்த்தும் கூட இந்த செல்வமும் இளமையும் ஆயுளும் நிலையில்லாதவைங்கிற அறிவு யாருக்குமே வரமாட்டேங்குது. என்னமோ இந்த உலகத்தை பட்டா போட்டு வாங்கிட்ட மாதிரி, ஒரு 1000 வருஷம் இங்கே வாழ போகிற மாதிரி திட்டம் மேலே திட்டம் போடுறான், பேங்க்கு மேலே பேங்க்கில் பணம் போடுறான், அதுக்கு என்னென்ன பாவங்களை செய்கிறான். நான் வந்து கெட்டவன் கொடுமையானவன்னு சொல்கிறாங்க, இவன் நரகத்தில் போட்டு வாட்டுறான், வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குறான், சில்வாழ்நாள் பல்பினி சிற்றறிவின்னு ஒன்று மனிதர்களை பற்றி இகழ்கிற மாதிரி ஒரு வாழ்வை நம்ம கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்கள்ல, குறைப்பட்டுக்கிறாங்கள்ல. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த மனித வாழ்விலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஓட்டைகளை பார்த்தும் கூட அதனுடைய விளைவுகள் என்னவென்று உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் கொஞ்சமாவது திருந்திருக்கிறீர்களான்னு தான் நான் கேட்குறேன் என்று இங்கே 29வது ஸ்லோகத்தில் வருத்தப்படுறார். 30வது ஸ்லோகம். சதம் ஜீவிதம் அதி அல்பம்
அவர் சொல்கிறார், மனுஷன் 60 வயசு 70 வயசில் சாகிறத பற்றி பேச வேண்டாம். 100 வருஷம் 110 வருஷம் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றியே பேசுவோமே. அவங்களையும் நம்ம பெரிய ரோல் மாடல் மாதிரி வச்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து கணப்பொழுதில் ஓடிடும். சதம் ஜீவிதம், 100 ஆண்டு வாழக்கூடிய ஆயுள் கூட அதி அல்பம். அது ரொம்ப கொஞ்சம் பீரியடுங்க. அது வந்து கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே போயிடும். இப்போ தான் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு இப்போது மாடிப்படி ஏற முடியல. இப்போ தான் மீசம் முளைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ முடியெல்லாம் வெள்ளையாக போச்சு. இப்போ தான் வந்து சாம்பியன்னு பேர் வாங்கின மாதிரி இருக்குது. இப்போ நிமிர்ந்து நடக்க முடியல. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. பேரனெல்லாம் பிறந்துட்டான். காலம் என்ன வேகமாக ஓடுது. ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு மனிதனை கிழவனாக்கி கொண்டே இருக்கிறது. மரணத்தை வரவழைத்து கொண்டே இருக்கிறது. சதம் ஜீவிதம் அதி அல்பம். அதில் பாதி தூக்கத்திலேயே போயிடுதுங்க. 100 வயசில் 50 வருஷம் தூங்கியே கழிக்கிறான். இப்போ யார் உலகத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா போதும்னு நினைக்கிறாங்க? நல்லா 8 to 8 7 to 7 அப்படி இல்லை ஸ்கீம் போட்டு தூங்குறாங்க. இப்போ பாதி வாழ்க்கையை தூக்கத்தில் கழிக்கிறான். அப்படி அரைகுறையாக தூங்கிட்டா கூட மத்தியானம் அதை காம்பன்சேட் பண்ணிடுறான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ படுத்து தூங்கி அதை காம்பன்சேட் பண்ணிடுறாங்க. அப்போ மீதி பாதி தூக்கத்தில் போகுது. மீதி வந்து வியாதியில் போகுது, கவலையில் போகுது, முதுமையில் போகுது, விளையாட்டில் போகுது. சரி, தூக்கத்துக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிற, வியாதிக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிற, குடும்ப கவலைகளுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிற, முதுமைக்கும் டாக்டருக்கும் இவ்வளோ ஒதுக்கியிருக்கிற, தர்மசாஸ்திரத்துக்குன்னு என்ன ஒதுக்கின? உன் ஆத்மாவுக்குன்னு என்ன ஒதுக்கியிருக்கிற? ஞானத்துக்காக நீ எத்தனை வருஷம் ஒதுக்கியிருக்கிற? 0. பெரும்பாலான பேர் அப்படி தான் பதில் சொல்கிறாங்க. இதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது நீ உன் இஷ்டப்படி ஆடிக்கிட்டே இருக்கியா, நான் உனக்கு ஒன்றுமே தண்டனை கொடுக்க மாட்டேன்னு நான் சும்மா இருக்கணும், அப்போ தான் வந்து நல்ல கடவுள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா என்று கருடாழ்வார்கிட்ட கேட்குறார். ஸ்லோகம் 31 சொல்கிறார், செயல்பட வேண்டிய நேரத்திலே சோம்பலாக இருந்து, விழிக்க வேண்டிய நேரத்திலே தூக்கமாக இருந்து, அஞ்ச வேண்டிய விஷயங்களிலே அலட்சியமாக இருப்பவன் ஒரு மனிதனா அப்படின்னு கேட்குறேன். இப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பூனை செய்யுது, ஒரு குரங்கு செய்யுதுன்னா அதுக்கு அறிவில்லை, போயிட்டு போகுது. மனிதனுக்கு சிந்தனா சக்தி எதுக்காக கொடுத்துருக்கு? இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் விழிப்பாக இருக்கணும், இந்த நேரத்தில் சோம்பலாக இருக்கலாம், இந்த நேரத்தில் வந்து செயல்படணும், என்னென்ன விஷயங்களுக்கு பயப்படணும், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிலாம் சொல்லியிருந்தால் அதை காதலையே வாங்கிக்காமல் என் இஷ்டப்படி நான் தூங்குவேன், இஷ்டப்படி சோம்பேறியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இவனை மனுஷனில் சேர்த்து இல்லையா? அப்போ இவனை மனுஷனை உணர வைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? தண்டனை, பனிஷ்மெண்ட்டு. அதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையிலே நான் தண்டனை கொடுக்குறேன், நரகம்னு ஒரு செப்பரேட்டு பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்றார். 33வது ஸ்லோகத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பயனற்றதை பயனுள்ளது என்று சொல்கிறார்கள், நிலையற்றதை நிலையானது என்று சொல்கிறார்கள், பொய்யை மெய் என்கிறார்கள், மெய்யை பொய் என்கிறார்கள். நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்வு, போலியான கவர்ச்சி, அதை வந்து ஒரு நிரந்தரமாக நினைத்து கொண்டு தாங்களும் ஏமாந்து மற்றவர்களும் ஏமாந்து போகும்படி செய்கிறார். இந்த உலக வாழ்க்கை ஒரு பஞ்சு மிட்டாய் போல். பஞ்சு மிட்டாய் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போல்லாம் 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் வாங்கி ஒரு அமுக்குனிங்கன்னா சின்னதாக போய்டும், ஒன்றுமே இல்லை, நத்திங். அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகுகள், கவர்ச்சிகள், அந்தஸ்துகள், வாழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி தோன்றி நாளைக்கு மறையிற விஷயம். அதை யாருமே உணர்றதில்லை. ஒரு ஞானி சொன்னார், ஒரு புலி ஒருத்தனை விரட்டிட்டு வருது, அவன் அந்த புலிக்கு பயந்து ஒரு மரத்தில் போய் ஏறிட்டான். அந்த மரத்தில் போய் ஒரு கிளையில் பதுங்கிக்கிட்டான். இந்த புலியால் மேலே ஏற முடியல. அவன் உட்காந்துருக்க இடத்துல பார்த்தா ஒரு பக்கம் பாம்பு படம் எடுத்து ஆடுது, ஒரு பக்கம் வந்து தேள் கொட்ட வருது, கீழே புலி. இவ்வளவு ஆபத்துக்கு மத்தியில் அந்த மரத்தில் மேலே இருக்கக்கூடிய ஒரு தேன் கூட்டிலிருந்து தேன் ஒரு சொட்டு விழுகுது.
உடனே இவ்வளவு ஆபத்தையும் மறந்து நாக்க நீட்டி நக்கிறான் அந்த தேனை. அது மாதிரி இருக்கே அந்த உலகத்தில் ஆண்டவன் உனக்கு சுற்றிலும் பிரச்சனை வச்சுருக்கான், எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துருக்கான், எந்த நேரம் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஒரு சொட்டு தேன் போல இந்த உலகில் சுகத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு பாவங்களை செய்ய நீ துணிந்து விடுகிறாய். அப்போ உன்னை தண்டிக்கக்கூடாதா? உனக்கு நரகத்தில் ஒரு இடம் ஒதுக்கக்கூடாதா? அதுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் என்று அவர் கேட்குறாரு. இங்கே 33வது ஸ்லோகத்தில் 37வது ஸ்லோகம், காற்றை கட்டலாம், ஆகாயத்தை வெட்டலாம், அலைகளை நிறுத்தி விடலாம், ஆனால் உலகில் எதையும் நிலையாக நிறுத்த முடியாது. காற்றை ஆறு வந்து பேக் பண்ணி கட்ட முடியும் சொல்லுங்கள்? ஸ்பேஸை வந்து கத்தியால் வெட்ட முடியுமா? கடல் அலையை நெல்லுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இதை கூட செஞ்சிடலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பூ மலர்ந்துச்சுன்னா ஒரு 10 வருஷம் நீ வாடாமல் இருன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் இளமை மாறாமல் இருக்க முடியுமா? ஒரு மனிதன் சாகாமல் வாழ முடியுமா? ஒரு மனிதன் நொடிப்பு வராமல் பணக்காரனாகவே இருந்துட முடியுமா? சக்கரம் தானே வாழ்வு, சுற்றிக்கிட்டே தானே இருக்கும். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே வரும், இதுதானே என் வாழ்க்கை. அப்படி நான் வச்சுருக்கேன். இவ்வளவு இன்செக்யூரிட்டி வச்சுருக்கிறேன், இவ்வளவு ஆபத்துகள் வச்சுருக்கிறேன், இவ்வளவு அன்ஸ்டேபிள் லைஃபு வச்சுருக்கேன். அதை போய் அவன் நிலையாக நினைக்கிறான். அதனுடைய நிலையாமை அவன் கண்ணுக்கு படமாட்டேங்குது. அதில் வந்து அதை சதம் என்று நினைத்து சமயத்தில் அவன் என்னையே வெறுக்கிறான், என் அடியவர்களை வெறுக்கிறான், என் சாஸ்திரங்களை வெறுக்கிறான். அது எவ்வளோ பெரிய குற்றம். 41வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், சில பேர் சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணலை, நான் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் விருத்தி ஆகணும், அங்கே திண்டுக்கல்லில் ஒரு பிரான்ச்சு, கொடைக்கானலில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், இவ்வளோ காரியங்கள் நான் செய்து முடிக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் தான் நமக்கு சாவு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் போட்ட திட்டப்படி நீங்கள் நினச்சதை முடிக்கலைங்கிறதுக்காக யமன் காத்திருக்க மாட்டான். உங்கள் திட்டங்கள் அரைகுறையாக நின்றாலும் அவை பாழாய் போனாலும் யமன் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. உங்கள் உயிர் மூச்சு நிறுத்தப்பட வேண்டிய நேரம் வரும்போது அவன் நிறுத்தியே விடுவான். அந்த யமனை பற்றி எத்தனை பேருக்கு கவலை இருக்கு? இவ்வளவு பயங்கரங்கள் நான் வச்சும் கூட யார் அதெல்லாம் பற்றி நினச்சி பார்க்குறா அப்படின்னு கேட்குறார். 44வது ஸ்லோகத்தில் மரணத்துக்கு சிசு என்றும் கன்னி என்றும் கிழவன் என்றும் பேதமில்லை. ஐயோ, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையாச்சே, அல்லது பிறந்து 3 நாளான குழந்தையாச்சே, அல்லது கல்யாணமாகாத கன்னியாச்சே, அல்லது வயதானவனாச்சே என்று மரணம் பேதம் பார்ப்பதில்லை, இரக்கம் பார்ப்பதில்லை. மரணம் என்பது இன்ன காலத்திலே இன்ன நேரத்தில் நிகழ வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அது மிகச்சரியாக நடந்தே தீரும். அதை யாரும் தாண்ட முடியாது. அப்படி வச்சிருக்கேன் நான் அமைப்பு. ஸ்லோகம் 45, நான் படைத்த இந்த உலகம் சோகத்தை ஆணிவேராக கொண்டது. அது அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னென்னா, துக்க மூலம் ஹி சம்சாரக. இந்த வாழ்வை ஒரு மரம் என்று வைத்து கொண்டால் அதனுடைய ஆணிவேருக்கு பெயர் துன்பம், சோகம். இந்த உலகம் சோகத்தை ஆணிவேராக கொண்டது. இதை விட்டவன் மகிழ்வான், தொட்டவன் துவழ்வான். அப்படிங்க, நீ நிம்மதியாக இருக்கணும்னா இதை விடுறதுக்கு வழியை பாரு. இதை தொட்டு இதில் ஆழ்ந்து படிந்து உடைந்து நீராடணும்னு நினச்சியா, நீ தொலைஞ்ச. சரித்திரத்தை புரட்டிப்பார். இந்த மாயையிலே மயங்கியவன் மகிழ்ச்சியாக நிரந்தரமாக இருந்ததில்லை. அவன் துன்பத்தை அரவணைத்தவன். அதனால் வாழ்வு சோகமயமானது. நான் தான் அவ்வளவு சோதனைகள் நிறைந்ததாக இந்த வாழ்வை படைத்திருக்கிறேன் என்று பெரும்பாலும் இங்கே கன்ஃபெஸ் பண்ணுறார். 47 இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறார். சகல துன்பங்களும் சகல பாவங்களும் சகல விபத்துகளும் இங்கே தான் நிகழ்கின்றன. இந்த பூமியில் தாண்டா எதிர்பாராத கெலாமிட்டிஸ்லாம் வரும். சாலை விபத்துக்கள் என்ன, அல்பாயுசு சாவென்ன, அபமிருத்யுக்கள் என்ன, திடீர் சாவுகள்,
மனைவி இழத்தல், கணவனை இழத்தல், மகனை இழத்தல், தந்தை இழத்தல், அண்ணனை இழத்தல், சொத்துக்களை இழத்தல், திடீர்னு எல்லாம் போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த உலகத்தில் தான் வச்சுருக்கேன். அந்த 14 லோகங்களில் மற்ற லோகங்கள்லாம் போகலோகங்கள். அங்கே இதெல்லாம் கிடையாது. அங்கே புண்ணியம் தீருமே தவிர புண்ணியம் தீர்ந்தால் வேறு எங்கேயாவது போயிடுவான். இந்த கெலாமிட்டிஸ்லாம் அங்கே பார்க்க முடியாது. இங்கே தான் அதெல்லாம். 48வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், விலங்கு பூட்டப்பட்ட சிறை கைதிகளுக்கு விடுதலை உண்டு, ஆனால் இந்த உலக பந்தங்களிலே மாட்டிக்கொண்டவர்களுக்கு மீட்சியே இல்லை அப்படின்றார். ஆயுள் கைதி என்று கையில் விலங்க மாட்டி ஜெயிலில் போடுறானே, அவனுக்கு கூட ஒரு 14 இயர்ஸ் கழித்து ரிலீஸ் உண்டு. ஆனால் இங்கே உலகத்தில் வந்து மாட்டிக்கிறான் பாருங்கள், அவனுக்கு மீட்சி இல்லை. அவன் மேலும் மேலும் புத சேற்றில் கீழே போகிற மாதிரி போக வேண்டியதுதான். சேற்றிலும் சகதியையும் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றி விடலாம், தங்கத்திலும் வைரத்திலையும் மாட்டிக்கொண்டவர்களை காப்பாற்றவே முடியாது. இந்த உலகம் அப்படிப்பட்டது, அதை உணர்கிறார்கள் இல்லையே என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்கிறார். ஸ்லோகம் 51 சொல்கிறார், தூண்டிலில் உள்ள புழுவை பார்க்கும் மீன் அந்த இரும்பு முள்ளை கவனிப்பதில்லை. அதுபோல் இந்த உலக கவர்ச்சிகளை பார்க்கும் மனிதன் அதன் விளைவுகளை பார்ப்பதில்லை. ஒரு தூண்டில் ஒரு புழுவை மாட்டி மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுறான், உள்ளே விடுறான் தண்ணிக்குள்ளே. அந்த மீன் ஓடி வந்து அந்த மீனை புழுவை பார்த்து கப்புன்னு கவ்வுது. என்ன ஆகுது, அது பின்னாலே ஒரு முள் இருக்குது, அது வந்து இதனுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்குது. அதை பார்க்குறது இல்லை. அது மாதிரி இந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இப்படி ஆசைகள் இருக்கிற கவர்ச்சிகளை பார்த்து மயங்குகிறான். ஆனால் ஒவ்வொரு ஆசைக்கு பின்னாலும் ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை அவன் உணர்வதில்லை. ரோஜாவை படைத்த நான் அதோடு முள்ளையும் படைத்திருக்கிறேன். எல்லா விதமான கவர்ச்சியான போகப் பொருளுக்கும் ஒரு காவல் கட்டுப்பாடு வைத்திருக்கிறேன். அதிலே தன்னை மறந்து இறங்குகிறவன் அந்த விளைவுகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதை இங்கே சொல்கிறார். இதை வந்து பகவத்கீதையில் சொல்கிறான் கிருஷ்ணன், துரத்தியா மம மாயா, என்னுடைய மாயை இந்த பிரபஞ்சம் இருக்கே, இது தாண்ட முடியாதையா, இது நான் போட்ட முடிச்சு, என்னால் தான் அவுக்க முடியும், உங்களால் முடியாது, இது ஒரு ஆபத்தான வலை, இந்த வலையிலே சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான். அடுத்து 53வது ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார், உணவு, உறக்கம், அச்சம், உடலுறவு விலங்குகளுக்கும் உண்டு, மனிதன் இன்னும் அந்த மட்டத்திலே இருக்கலாமான்னு கேட்குறார். சாப்பிட்றது, தூங்குறது, எதிர்காலத்தை பற்றி பயந்து இப்போ எறும்புகளும் தேனீக்களும் உணவை சேமித்து வைக்கும். தேனீக்கள் தேன் சேர்க்கும், எறும்புகள் உணவை சேர்க்கும். ஏன்னா எதிர்காலத்தினுடைய அச்சம் அவங்களுக்கு பயமுறுத்துது. காக்கா கூட கொஞ்சம் எக்ஸஸ் ஃபுட்டு கிடைச்சா ஒரு கூரையில் ஒழிச்சு வச்சுட்டு வந்து அப்புறம் சாப்பிடும். இவன் மனிதன் இந்த மட்டத்திலேயே இருக்கிறான். சாப்பிட்றது, தூங்குறது, ஒரு எதிர்காலத்தை செக்யூர் பண்ணிக்கிறது, அப்புறம் ஆண் பெண் இன்பமாக இருக்கிறது, இதிலே இருக்கிறான். இது வந்து அனிமலிஸ்டிக் லெவல். இப்போது விலங்குகளுக்கும் உங்களுக்கும் பொதுவாக இருக்கிற விஷயங்கள்லேயே தான் நீங்கள் இன்னமும் ஈடுபட்டுருக்கிறீங்க. உங்களுக்குன்னு தனித்துவம் ஒன்று கொடுத்துருக்கேனே, 6வது அறிவு, சிந்தனா சக்தி, பற்றற்று இருத்தல், வைராக்கியத்தை வளர்த்தல், ஆன்மாவை பற்றி சிந்தித்தல், தர்மத்தை பற்றி சிந்தித்தல், மறுமையை பற்றி எண்ணுதல், அது உங்களுக்கு மட்டும்தான் முடியும், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் முடியாது. அதை வந்து நீங்கள் கவனிக்கலையே, அதை என்றைக்கு நினைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறார். அடுத்து 63வது ஸ்லோகம். இதில் எளிதான மார்க்கம் முக்தி அடைவதற்கு இருக்கிற போது ரொம்ப ஆடம்பரமாக இவங்க வந்து துறவி வேஷம் போடுறாங்க. ஜடாமுடி வளர்த்து, மாந்தோல் உடுத்தி, முடி வளர்த்து பார்த்தா ரொம்ப ஆடம்பர சன்னியாசிகளாக இருக்கிறார். இந்த இடத்துல போலி சன்னியாசிகளே அவர் ஒரு குத்துறார். அவர் சொல்கிறார், ஜடாபாரா ஜனேர்யுக்தா தாம்பிகா வேஷதாரினக, ஜடை வளர்ப்பதும், மாந்தோல் உடுப்பதும், அறகுறி உடுப்பதும், ஆடம்பரமான
சந்நியாசி என்று காட்டிக்கொள்ளக்கூடிய வேஷங்களை தரிப்பதும் மக்களை பயமுறுத்துவதும் ஆசீர்வதிப்பதும் சபிப்பதுமாக போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த போலி சந்நியாசிகளை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். முதல் நீங்கள் போலி சந்நியாசியாக மாறாமல் இருங்கள் அப்படின்றார். ஸ்லோகம் 65லையும் 67லையும் சொல்கிறார், இவர்கள் கழுதைகள், நரிகள், காட்டு விலங்குகள் அப்படிங்கிறார். இப்போ அவங்க நிர்வாணமாக, நாங்கள் நிர்வாண சன்னியாசின்னு சொல்லுவாங்க. ஏன் விலங்குகள் கூட தான் நிர்வாணமாக இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு புனிதாராக குளிக்கிறோம்ன்றாங்க. மீன் கூட தான் ஆறில் கிடக்கு. அதுக்காக அவங்களுக்கெல்லாம் மோட்சம் வந்துடுமா? மனசு திருந்தலைங்கிற போது வேஷம் போட்டு என்னையா பிரயோஜனம்? எனவே இந்த போலி சந்நியாசத்துவத்தை கருட புராணத்திலே பெருமாள் ரொம்பவும் உக்ரமாக கண்டிக்கிறார். அதுக்கப்புறம் 108வது ஸ்லோகத்தில் நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குறார். ஒரு நல்ல ஒரு டிப் என்னென்னா, ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் யக பிரயாதி தியஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். ஒரு மனிதன் சாகும்போது ஒரே ஒரு எழுத்து வாய் திறந்து சொல்லுவானா? அது என்ன எழுத்து? ஓம். ஓம் என்ற ஒரு எழுத்தை ஒரு முறை சொல்லி என்னை தியானித்து உயிர் விட்டான் என்றால் நான் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறேன். அவன் என்னை அடைவான் அப்படின்றார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எளிதான ஒரு அட்வைஸ், எல்லாரும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அட்வைஸு. ஓம் இது ஏகாட்சரம். ஓம் என்ற ஓர் எழுத்து மந்திரம். இப்போ மந்திரம் நீளமான மந்திரங்கள்லாம் இருக்குது. அது ஹும் பட் ஸ்வாஹா ஹ்ரீம் க்ரீம் என்னென்னமோ சொல்லுவாங்க, பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். படிப்பே இல்லாத ஒரு பாமரன் கூட சொல்ல முடியும் ஓம் அப்படின்னு. ஆண் பெண் எல்லோரும் சொல்லலாம். அதான் சொல்கிறாரு, சாகும்போது அவன் என்னென்னமோ உளறான். இரும்பால மாதிரியில் தங்கம் வச்சுருக்கேன், அந்த பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருக்கேன், யாருக்கும் தெரியாது, இந்த இடத்துல புதையல் வச்சுருக்கேன், இன்னார் எனக்கு கடன் தரணும், அதை நீங்கள் வாங்குங்க, இப்படி என்னென்னமோ திக்கி திணறி முக்கி முனகி உளறிட்டு நிம்மதியை சாவுமேன்னு கண்டதை உளறிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கேட்குறது ரொம்ப இல்லை. ஓம் இது ஏகாட்சரம், ஒரே ஒரு எழுத்து ஓம். என்னை நினைக்கணுங்கிறார். பிரம்ம வியாகரன்னு மாம் அனுஸ்மரன்னு, என்னை நினைத்து ஓம் என்ற ஒரு எழுத்து. அது எவன் தியானிக்கிறானோ அவன் செத்தா எக பிரயாதி திஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம், அவன் நான் இருக்கும் வைகுண்டத்துக்கே வருகிறான் அப்படின்னார். ஏன்னா சாகும்போது மனுஷன் இறை நாமாவை சொல்கிறதுங்கிறது அது எல்லாருக்கும் வர்ற கொடுப்பினை இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி சாகும்போது கட்டாயம் சொல்லிவிட்டு நான் கவலை வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் தொண்டையில் சளி அடைக்கிற போது, மூச்சு முட்டுற போது, உடம்பு பல இடங்களையும் பல வகையாக கஷ்டப்படுத்துகிற போது நமக்கு என்னென்னவோ சிந்தனைகள் வரும். அப்போ பகவானை பற்றி சிந்தனை வருமா? வராது. ஆகவே அந்த சிந்தனை வர வேண்டும் என்று இப்போவே என்னோட கடவுளே நான் சாகிற போது ஓ நினப்பா நான் சாகணும் அப்படின்னு கேட்டுக்கங்கிறதுக்கு இங்கே சொல்கிறார். அப்படி அப்புறம் நல்ல குருவை அடைக தான் தன்னை காப்பாற்றி கொண்டு தன் சீடனையும் காக்கக்கூடிய ஞான பக்குவமுள்ள குருவாக இருக்க வேண்டும். சத்குரு அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறது. அந்த குருவை அடைந்து என்னுடைய தியானமாக இருங்கள் அப்படிங்கிறார். இதுக்கு இடையில் இன்னும் சில சுலபமான வழி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்லோகம் 114 அயோத்தி, மதுரா, மாயா, காசி, காஞ்சிபுரம், அவந்திகாபுரி, துவாராவதி, இந்த 7 ஊர்களும் மனிதனுக்கு முக்தி அளிக்கக்கூடியவை என்று இங்கே பெருமாள் ஒரு சீக்கிரட்டை லீக் அவுட் பண்ணுறார். அதாவது நீங்கள் இந்த கருட புராணத்தினுடைய தனிச்சிறப்பு என்னென்னா, நம்பர் 1 இது சாத்விக புராணம். புராணங்களில் சில புராணங்களை
தாமச புராணங்கள் என்று ஒதுக்கியிருக்கிறார்கள், ராஜச புராணங்கள் என்று ஒதுக்கியிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் சாத்வீக புராணம் என்று குரூப் பண்ணப்பட்டது கருட புராணம். அடுத்து பேசுகிறது பெருமாளே பேசுகிறார். பகவத்கீதைக்கு அடுத்தபடியாக பெருமாளே பேசுகிற சாஸ்திரம் இது. அங்கேயாவது கேட்டவன் ஒரு மனிதன், அர்ஜுனன், அவனுக்கு நிறைய ஆணவமெல்லாம் இருந்தது, பகவத்கீதை அவனுக்கு பலிக்கலை. ஆனால் இங்கே நித்திய சூரிகளில் ஒருவர் கருடாழ்வாரே கேட்குறார். அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இந்த 7 ஊர்கள், அயோத்தி, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாராபதி, இந்த 7 ஊர்கள் முக்தி அளிக்கக்கூடிய ஊர்கள். கடைசி காலத்தில் முடிஞ்சால் அங்கே போயிட்டு வாங்க, அங்கேயே உயிர் விட்டால் ரொம்ப சிரேஷ்டம். ஆனால் இந்த தலங்களில் கால் வச்சாலே என் வாக்குக்காக உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்கிறார். இந்த பாக்கியம் இந்தியாவை விட்டு வெளியே போகிறவங்களுக்கு இல்லை, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு உண்டு. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இப்போதைக்கு நம்ம அந்த நாட்டில் இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கலாம், நமக்கு சாகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது டகார்னு ஓடி அந்த இந்தியாவில் ஒரு அயோத்தியிலேயோ மதுராவில் போய் உக்காந்துக்கலான்னு நினைப்பாங்க. இதெல்லாம் மனித திட்டங்கள் தானே. ஆனால் மனுஷன் போடுற திட்டம் வெற்றிகரமாக நடக்குமா? மேன் ப்ரொப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைப்போம், நடக்கிறது வேறையாக இருக்கும். ஆகவே பாரத தேசத்தை குறைவாக நினைக்காதீர்கள். அதில் இந்த மாதிரி புண்ணியமான ஊர்கள் அல்லது 108 திவ்ய தேசங்கள் இருக்க, அதெல்லாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கே என்ன திவ்ய தேசம் இருந்தாலும் அங்கே போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது எவ்வளவோ கோடான கோடி பாவங்களை காலி பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இங்கே பெரும்பாலும் சொல்கிறார். இதை சொல்லி இந்த கருட புராணத்தை ஒரு வகையாக தலைக்கட்டுறார். கருடாழ்வார் பெருமாளுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறார். நான் கேட்டேங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்றார். இப்போ நரகத்தில் வைத்தரணி என்ற ஒரு நதி இருக்கிறது. அது பயங்கரமான நதி, தண்டனை கொடுக்கக்கூடிய நதி. அதிலிருந்து தப்ப வேணுமானால் வைத்தரணி பசுதானம் என்று ஒன்று உண்டு. பசுவை தகுந்த நபருக்கு தானம் கொடுத்து நான் வைத்தரணியிலிருந்து தப்பிக்கணும் என்று கேட்டுக்கொள்ளணுமா? அதன் விவரங்களை நீங்கள் தகுந்த புரோகிதர்கள்ட்ட கேட்டால் அவங்க விவரமாக சொல்லுவாங்க. அப்போது தண்டனைகளையும் அச்சுறுத்தல்களையும் மட்டுமே சொல்லிவிட்டு பெருமாள் ஒதுங்கி கொள்ளவில்லை, பரிகாரங்களையும் சொல்லியிருக்கார். அந்த 49 அத்தியாயங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பறக்க அதை ஸ்லோகமாக நம்ம நிறுத்தி நிதானமாக ஊன்றி படிக்கணும். ஆங்கில மொழிபெயர்ப்போடு தமிழ் மொழிபெயர்ப்போடு கிடைக்கிறது. அப்போது அவர் சொல்கிறார், கடைசியில் வைண்டப் பண்ணும்போது கருடாழ்வாரை பார்த்து, இப்போ நான் உனக்கு சொன்ன இந்த இந்த புராணத்தை யார் படித்தாலும் கேட்டாலும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் நற்கதி அடைவார்கள் அப்படின்னு அது வேற பலசுருதி மாதிரி சொல்லியிருக்கார். அப்போது நீங்கள் இந்த கருட புராணம் 5 பாகத்தையும் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவோ ஒரு அவசரத்தில் போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இந்த கருட புராணத்தை பெருமாள்கிட்டேருந்து கருடன் கேட்டார், கருடன்கிட்டேருந்து பிருகுமுனிவர் கேட்டார், பிருகுமுனிவர்கிட்டேருந்து வசிஷ்டர் கேட்டார், வசிஷ்டர்கிட்டேருந்து வாமதேவர் கேட்டார், வாமதேவர்கிட்டேருந்து பராசரர் கேட்டார், பராசரர்கிட்டேருந்து வியாசர் கேட்டார், வியாசர்கிட்டேருந்து சூத முனிவர் கேட்டார், சூத முனிவரிடமிருந்து மற்ற ரிஷிகள் கேட்டார்கள், அந்த ரிஷிகளிடமிருந்து நம்ம ஆச்சாரிய பரம்பரை கேட்டுக்கொண்டு அப்படியே முதல்ல ஓரான் வழியாக பிறகு பலர் வழியாக இன்றைக்கு வரைக்கும் நாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த கருட புராணத்தை படிக்கும்போது எல்லா நம்முடைய ஆச்சாரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று மானசீகமாக நினைத்து கொள்ள வேண்டியது. இப்போது இந்த கருட புராணம் முழுக்க முழுக்க இறந்த பிறகு வரக்கூடிய நற்கதி பற்றி பேசக்கூடியது தானே. அதனால் இது சம்பந்தமாக ஒரு சம்பவம்
ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன அப்படின்னா, இது திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கையில் நடந்தது. திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர் கட்டினார், உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, அந்த வேலை பார்த்த தொழிலாளிகளுக்கு பெரும்பாலானோருக்கு சம்பளம் கொடுத்துட்டாரு. ஒரு பகுதி ஆள்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட. அப்போ என்ன சொன்னார், நாளைக்கு உங்களுக்கு தரேன், சேர்த்து கொடுத்துட்றேன், நான் பெருமாள்கிட்ட எப்படியாவது வாங்கி தரேன் அப்படின்னாரு. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை. நீ ஒரு டுபாக்கூர், எங்களுக்கு தெரியும், உன்னை பற்றி பல வகையாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் எங்களுக்கு இப்போவே பணம் கொடுத்தாச்சு, நாளைக்கு கொடுக்குற வேலையெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி நாள் பூரா வேலை செஞ்சுருக்கோம், சம்பளம் இல்லை, நாளைக்கு நாள் பூரா வேலை செய்யணும், அப்போ நாளைக்கு சாயந்தரம் நீ கொடுப்பேன்னு நாங்கள் நம்பணும், நாளைக்கு இதே மாதிரி கொடுக்காமல் போயிட்டா நாங்கள் செஞ்ச வேலையை வாபஸ் வாங்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு உடனடியாக சம்பளம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிடிச்சி நெருக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, பெருமாளே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கிடைச்சதுன்னா உங்கள்கிட்ட கேட்டு நீ சொல்கிற ஒரு வழிப்படி நான் எப்படியோ எனக்கு பணம் வரும், இவ்வளோ நாளாக கொடுத்தே இல்லையா, அது மாதிரி எனக்கு பணம் வரப்போகுது, கொடுக்க போகிறேன், என்னை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணார். அவங்க ரொம்பவுமே ரிவோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணார், நான் இந்த காவிரி ஆறு தாண்டி அந்த பக்கமாக ஒரு தீவு மாதிரி ஒரு மணல் திட்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் தங்கம் புதைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் ரொம்ப அவசரமாக கேட்குறதுனால இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு அது ஆகும்னு வச்சுருக்கேன், என் கூட வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒரு போட்டில் ஏற்றி, அப்போல்லாம் காவிரியில் நிறையா வெள்ளம் வருமா. எவ்வளோ வெள்ளம் வரும்னா, நீங்கள் குரு பரம்பரை பிரபாவத்திலலாம் படிக்கிறோம், காவிரி வெள்ளத்தில் உயிருக்கே ஆபத்தெல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் வெள்ளம் வரும்னு படிக்கிறோம். நம்ம வெள்ளம் கரை புரண்டு விடுமா. அப்போது நல்ல ஆழமான ஒரு இடத்துக்கு போட்டு வந்த உடனே திருமங்கையாழ்வார் என்ன பண்ணியிருக்காரு, போட்டு ஓட்டுறவனை பார்த்து அப்படி கண்ணடிச்சார். உடனே அவன் இவர் வச்ச ஆள் தானே, இவருடைய மனசெல்லாம் தெரியுமில்ல, அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், போட்டை விட்டு குதித்து அந்த போட்டை அப்படியே கவுத்தி விட்டான். கவுத்தினவுடனே திருமங்கையாழ்வார் ஒரு பக்கம், அந்த போட்டுக்காரன் ஒரு பக்கம், அந்த போட்டை ஒரே அமுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. கீழே விழுந்தவங்கெல்லாம் வெளியே வர முடியல. திருமங்கையாழ்வாருக்கு உடலில் பலம் ஜாஸ்தி, பிடி முதல்ல பிடியாக பிடிச்சிக்கிட்டார், அவன் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டான். அப்போ அந்த தொழிலாளிகள் எல்லாம் என்னன்னா மூச்சு திணறி டுப்புக்குன்னு நீர் கும்பலி விட்டு செத்து போயிட்டாங்க. செத்து போனவுடனே இவர் அப்பா நிம்மதிடான்ட்டு கரைக்கு வந்துட்டார். அந்த போட்டுக்காரனோட கரையில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கிட்டார். அப்போது இந்த நியூஸு போயிடுச்சு, அந்த தொழிலாளிகளுடைய குடும்பத்தாருக்கு போயிடுச்சு. உடனே எல்லாம் அலறி பிடிச்சிட்டு ஓடியாந்தாங்க. தகப்பனை பறி கொடுத்தவங்க, தமையனாரை பறி கொடுத்தவங்க, தாத்தாவை பறி கொடுத்தவங்க கூட்டமே வந்துடுச்சு. வந்தோடனே எங்கே அந்த ஆளையோ, எங்கேயா இந்த மாதிரி வேலைக்கு வந்தாங்களே ஆளை காணோம் அப்படின்னானே. அப்போ அவர் சொன்னார், இந்த காவிரி ஆற்றுக்கு அந்த பக்கமாக ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு புதையல் இருக்குதுன்னு நான் சொன்னேன், இவங்கெல்லாம் போய் அங்கே குரூப்பாக அந்த புதையலை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஆற்றுல டெட் பாடி மிதக்குதுன்னு பல பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம், எங்களை என்ன பைத்தியக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டியா, இப்போ எனக்கு அவங்க எல்லாம் வந்தாகணும், இல்லை உன்னை சும்மா விட மாட்டோம், நாங்கள் ஊரே திரண்டு உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம், அவ்வளோதான், அடுத்து நீ மிதக்க வேண்டியதான் ஆற்றுல அப்படின்னு எல்லாம் கூச்சல் போடுறாங்க. இவர் பார்க்குறாரு, என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரிங்க, உங்களுக்கு அந்த ஜனங்கள் வரணும், உங்கள் உறவினர் வரணும், அவ்வளோதானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 ஹவரில் வந்துடுவாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், நான் எங்கே ஓடி போகிறேன் அப்படின்னு அந்த மரத்தடியிலே உட்காந்துருந்தார். அவங்களும் அவர் பேச்சை நம்பி அவர் எங்கேயும் ஓடிடாதபடி அவரை சுற்றி விளைச்சி கொண்டு உட்காந்துருக்காங்க. அவர் அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டார்.
அந்த தூக்கத்தில் ரங்கநாத பெருமாள் வர்றார். இவங்க ஏன் வருத்தம், இவங்களை எல்லாரையும் காவிரியில் குளிச்சுட்டு ஆச்சாரமாக நெத்திக்கெல்லாம் வந்து திருமணம் நெட்டுக்கிட்டு அங்கே ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த ரங்கநாத பெருமாள் சன்னதிக்கு முன்னால் வந்து நின்று அவங்கவுங்க அப்பா, அண்ணன், தாத்தா, அந்த உறவுகாரங்களை கண்ணன் தானே வந்திருக்காங்க, அவங்க பேரை சொல்லி அவங்க நட்சத்திரத்தை சொல்லி கூப்பிட சொல்லு, அவங்கள நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வந்து அவர் என்ன சொன்னார், உங்கள் பெரியவங்கள்லாம் அங்கே கோயிலுக்கு போயிட்டாங்களாம், புதையல் எடுத்துக்கிட்டு நேரடியாக கோயிலுக்கு போயிட்டாங்களாம், வாங்க எங்கூட சன்னதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்கெல்லாம் சரி வா அப்படின்னு சுற்றிலும் உழைச்சிக்கிட்டாரு. எங்கே ஓடிட போனான்னு ஒரு தைரியமாக கூட்டிகிட்டு போனால் முதல்ல காவிரியில் எல்லோரும் குளிங்க, ஏன்னா கோயிலுக்குள்ளே வரணும்னா தீட்டு இல்லாமல் வரணும், சுத்தமாக குளித்து நல்லா ஆச்சாரமாக வாங்க அப்படின்னு எல்லாரையும் குளிக்க வச்சு எல்லாருக்கும் திருமணம் போட்டு கூப்பிட்டு போனால் அங்கே சன்னதிக்கு எதிர ரங்கநாத பெருமாள் சன்னதிக்கு எல்லாம் வரிசையாக நில்லுங்க. சன்னதிக்கு முன்னால் நின்று சத்தம் போட்டு உங்கள் அப்பா அல்லது உங்கள் உறவுகாரரை ஒரு நட்சத்திரம் சொல்லி வாங்கன்னு கூப்பிடுங்கன்ற. உடனே ஒவ்வொரு ஆளாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பாலகிருஷ்ணன் என்ற என் அப்பாவே வாங்க அப்படிங்க வேண்டியது. உடனே பார்த்தீங்கன்னா சன்னதிக்குள்ளேருந்து அந்த ஆள் வந்துட்டார். இவங்க யாரை கூப்பிடுறாங்களோ அந்த ஆள் வந்துட்டார், சரீரத்தோடு வர்றாரு. வந்து நிற்கிது, என்னப்பா அப்படின்னு. உடனே எல்லோரும் அந்த நட்சத்திரத்தை சொல்லி அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற என் அண்ணாவே வாங்க அப்படின்னோடனே அங்கேருந்து நம்ம அண்ணன் வர்றார். இப்படி இந்த உறவுகாரங்க அழைக்கப்பட்ட எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த உடனே இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சரி ஏன் இங்கேருந்து வர்றீங்க, நீங்கள் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம்ல ஏதோ புதையல் எடுக்கிறதாக இருந்தாலும் சொன்னான் அப்படின்ன போது அவங்களாம் என்ன சொன்னாங்களாம், நாங்கள் சொல்கிறத கவனமாக கேளுங்க, இவர் இருக்காரே இவர் லேசான ஆள் இல்லை, இவர் பெரிய மகான், இவருடைய அருளாலே நாங்கள் வைகுண்டத்துக்கு அனுப்பப்பட்டோம். நாங்கள் ஆற்றுல அமிழ்த்தப்பட்டதுனமோ நிஜம்தான், ஆனால் இவர் பெருமாள்கிட்ட ரொம்ப பிரியமாக கேட்டுக்கிட்டார், இவங்களுக்கெல்லாம் கோயில் கைங்கரியம் பண்ணியிருக்காங்க, ஏதோ நற்கதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டார். அதுக்காக இவருக்காக எங்களுக்கு வைகுண்டம் கொடுக்கப்பட்டது. இப்போ நாங்கள் எல்லாம் வைகுண்டத்தில் இருக்கோம். அதனால் இப்போ நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படின்னா, நீங்கள் இவர்கிட்ட தகராறு பண்ணாதீங்க, நாங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கோம், எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாழ்வை கெடுக்காதீங்க, நிம்மதியாக வீட்டுக்கு போங்க, நாளை பின்ன இவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா செய்யுங்க, காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி அவர் தொல்லை பண்ணாதீங்க, ஆழ்வார்கிட்ட நீங்கள் அபச்சாரப்படாதீங்க, அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. உடனே எல்லோரும் திருமங்கையாழ்வாருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீடு போய் சேர்ந்தாங்களாம். இந்த வரலாறு குரு பரம்பரா பிரபாவத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னா, பகவான் யாரை கொல்கிறானோ அவர்கள் நற்கதி அடைகிறார்கள். இப்போ கிருஷ்ணன் சிசுபாலனை கொன்னா அவன் வைகுண்டம் போனான், ராமன் ராவணனை கொன்னா அவன் சொர்க்கத்துக்கு போனான். அதுபோல் பகவானாலே சம்ஹாரம் பண்ணப்படுகிறவர்கள் நற்கதி அடைவது போலே உத்தம வைணவர்களாலே சாவடைகிறவர்கள் கூட நற்கதி அடைகிறார்கள் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். இந்த கதை அதிகமாக வெளிச்சத்துக்கு வரல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு கோபம் வர மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அதில் ஒரு பார்ட்டி வந்து ஒரு திருமங்கையாழ்வார் மாதிரி ஒரு உத்தம வைஷ்ணவர் அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்குற தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கங்க, அவர்கிட்ட போய் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. ஏன்னா ஒரு உத்தம பாகவதராலே தண்டிக்கப்படுவது என்பது கூட வைகுண்டம் போவதற்கு ஒரு காரணமாக அமையலாம் என்று வைஷ்ணவ சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதுக்காக இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சீக்வன்ஸாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா அப்படின்னு நீங்கள் மலைக்க வேண்டியதில்லை. அதாவது பகவான் வந்து தன் பக்தனை எவ்வளவு உயர்வாக நினைக்கிறான் என்றால், அவனாலே சம்ஹரிக்கப்பட்டவன் கூட நற்கதி அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். அதாவது தன்னோடு சம்பந்தம் உடையோரோடு சம்பந்தம், அது எந்த வழியாலாவது சம்பந்தம்,
அப்படி ஏற்பட்டால் கூட அவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதனாலே பகவத் சம்பந்தமும் பாகவத சம்பந்தமும் நம் பாவங்கள் மறையவும் நாம் நற்கதி அடையவும் உதவும் அப்படிங்கிறதுக்காக சொன்னான். ஆகவே இந்த கருட புராணம் கேட்பது என்பது ஒரு வெறும் கடமையாகவோ ஒரு கதை கேட்கக்கூடிய பொழுதுபோக்காகவோ இல்லாமல் இது நம் ஆத்மா பற்றியது, நம்முடைய நற்கதி பற்றியது, நம் சந்ததியினாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்வாழ்வு பற்றியது என்ற ஒரு பயத்தோடு இதை நாம் படிக்கணும், கேட்கணும், பல பேருக்கும் சொல்லணும். சாவு வீடுகளில் இந்த கருட புராணம் கொடுக்கப்படுவது எதற்காக என்றால், செத்த ஆத்மாவுக்கு நற்கதி கிடைக்கணுங்கிறதுக்காக இதை படித்தாலாவது அவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அவன் செய்வாங்கிறதுக்கு தான் கொடுக்குறதே தவிர, இது சாவு வீட்டிலே கொடுக்கப்படுவது என்பதற்காக இது ஒரு அமங்கலமான புராணம் என்றோ, இதை படிக்கக்கூடாது கேட்கக்கூடாது என்றோ ஒரு மூட நம்பிக்கை நாட்டில் பரவி வருகிறது. அது பரவுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு அது தப்பு, அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் நல்லறிவு புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய ஸ்ரீமன் நாராயண்.